காட்டுக்குள்ளே நாட்டு வைத்தியம். பார்த்திங்கன்னா அந்த காட்டில் வந்து பெரிய காடு, பெரிய ஒரு தென்னந்தோப்பு. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, படிகார பற்பம், சித்த மருத்துவத்தில் படிகார பற்பம் செய்முறை அப்படிங்கிறது. படிகாரத்தை நம்ம எப்படி பொறிக்கிறது, ஃபஸ்ட்டு படிகாரத்தை வந்து சுத்தி பண்ணுற முறை இது. அந்த படிகாரத்தை எப்படி பொறிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து படிகாரத்தை நல்ல படிகாரமாக வாங்கிட்டு வந்து இரும்பு உரலில் போட்டு இடித்து ரெடி பண்ணிக்கிறோம். சலித்து சல்லடையில் போட்டு சலித்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி நம்ம நெருப்பில் எரிச்சிட்டு வர்றப்ப அது நல்லா உருகிட்டு வர முடியும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து படிகாரத்தினுடைய நன்மைகள் என்னென்ன பார்த்தோன்னா, படிகாரம் வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுது. கண் மருந்துகளுக்கு தான் பயன்படுத்தலாம். படிக பன்னீர்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் வந்து படிகாரத்தை தயார் பண்ணி, படிகார நீராக தயார் பண்ணி நம்ம மெட்ராஸ் ஐ, கண்ணில் வந்து அலர்ஜி, கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன், இதுகளுக்கு கண் வந்து புரை வரைக்கும் அது கேட்குது. அந்த தண்ணி வந்து ஒரு சொட்டா விட்டு வரப்போ கண் புரை நீங்குது. படிகாரத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சலூன் கடையில் சவரம் பண்ணிவிட்டு அந்த முகத்தில் வந்து நல்லா தேய்ச்சி விடுவாங்க, நல்லா எரியும். அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக. அந்த கத்தி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பிளேடு கிடையாது, அது ஒரு கத்தி தான் வச்சுருப்பாங்க. அந்த கத்தியை வந்து நல்லா அப்படியே பதமாக்கிட்டு திரும்ப சேவ் பண்ணிவிட்டு அந்த படிகாரத்தை போட்டுவிட்டுருவாங்க. திரும்ப வேறு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் அந்த அடுத்தவங்க இது வந்து பிளட்டு வந்து அந்த பிளேடில் பட்டிருக்கும். அதே பிளேடை யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிரும், கிருமி ஆயிரும் அப்படின்னா, அடுத்தவங்க கிருமி அதில் பிளேடில் அந்த கன்னத்தில் ஒட்டியிருந்தால் கூட அந்த கிருமியை உடனே அழிக்கிறதுக்காக இந்த படிகாரத்தை யூஸ் பண்ணுறாங்க. படிகாரம் வந்து வேறு எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, திஷ்டிக்காக பயன்படுது. வீட்டில் வந்து முன்னாடி வந்து கட்டி வச்சிடுறாங்க. படிகாரம், சின்ன தேங்காய் இது மாதிரிலாம் கட்டி வச்சு கண் திஷ்டிக்காக பயன்படுது. இந்த படிகாரத்தை நம்ம வீட்டில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாகணும் அப்படின்னா, இந்த படிகாரத்தை நம்ம ஒரு 3000 லிட்டர் கொள்ளளவு தொட்டின்னா ஒரு 1/2 கிலோ வாங்கி உள்ளே போட்டுடலாம். போட்டோம் அப்படின்னா தண்ணி பியூராக சுத்தமாயிரும். முன்னாடி வந்து தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படிகாரத்தை தான் பயன்படுத்தி சுத்தம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அது மாதிரி சுத்தம் பண்ணி பயன்படுத்தலாம். படிகார சித்த மருத்துவத்தில் படிகார பற்பம், இந்த படிகாரத்தை வாங்கிட்டு வந்து நம்ம அந்த மாதிரி பொரிச்சு எடுத்து முட்டையின் வெண்கரு விட்டு அரைச்சி புடம் போடுற ஒரு மெத்தேட் இருக்குது. வெண்ணெய் கலந்து போடுற மாதிரி புடம் போடுற மாதிரி ஒரு மெத்தேட் இருக்குது. அந்த மாதிரி மெத்தேட் படிகார பருப்பம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, படிகார பருப்பம் யூரின் இன்ஃபெக்ஷனு, யூரின் எரிச்சல், வெள்ளை வெட்டை, அதிக ரத்தப்போக்கு, எங்கேயாவது ரத்தப்போக்கையே நிற்கலை அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்பட்ட காயத்தில் திடீர்னு ரத்தம் வருதுன்னா படிகார பருப்பம் வச்சுக்கலாம். படிக பூங்காவி சந்தூரம்னு ஒன்று இருக்குது. அந்த படிக பூங்காவி சந்தூரத்தை எங்கே அடிபட்டாலும், எங்கே ரத்தம் நிற்கலைனாலும் அதை வச்சு அமுக்கி விட்டோம் அப்படின்னா உடனே அது வந்து ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிடும், புண்ணையும் குணமாக்கிடும். அதே மாதிரி அந்த படிக பூங்காவி செந்தூரன்றது படிகாரமும் பூங்காவியும் ரெண்டையும் சுற்றி பண்ணி சம அளவு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் படிக பூங்காவி செந்தூரம். அந்த படிக பூங்காவி செந்தூரத்தை நம்ம வந்து நிறையா வந்து மருந்துகளுக்கு யூஸ் பண்ணலாம். அடிப்பட்ட வீக்கம், குடல் புண் குணமாக இருக்குது, அல்சர் குணமாக இருக்குது, நல்லா கேட்கும்.
பெரும்பாடு குணமாக இருக்குது. அதிக ரத்தப்போக்கு, மாதவிடாய் காலத்தில் அதிக ரத்தப்போக்கு வர்றத குணமாக்குறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. உள் உறுப்புகளில் எங்கே ரத்த கசிவு இருந்தாலும் அந்த மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த கசிவு நிற்கும். அதாவது எந்த இடத்துல நிற்குதுன்றது நிதானித்து வைத்தியர்கள் வந்து பயன்படுத்தலாம். ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்குது. இப்போ நம்ம படிகார பருப்பம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, அந்த படிகாரத்தை பொரிச்சு எடுத்து படிகாரம் 50 கிராம், நெல்லிக்காய் சூர்ணம் 50 கிராம், சீனக்கற்கண்டு 50 கிராம், இது 3ஐயும் கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் மோரில் சாப்பிட்டு வரப்போ வெள்ளை, வெட்டை, யூரினில் ரத்தம் வர்றது, யூரின் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி கிருமிகள் தொற்றுகள்லாம் யூரின் பிளாடரில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷனாக அது பயன்படுது. நல்ல மருத்துவமாக இது அணுகுமுறை.